RS-24 YRS மிசைல் அமைப்பு 2007ஆம் ஆண்டு முதல் பரிசோதிக்கப்பட்டு 2010இல் சேவையில் இணைக்கப்பட்டது. இது டோப்போல் ஏம் இன் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக விளங்கிக் கொள்கிறது. இந்த மிசைல் 3 அல்லது 4 அணு உலோகம் கொண்டதாக இருக்கக்கூடும், இதனால் அதன் அழிவு சக்தி மிக்க அளவுக்கு அதிகரிக்கிறது. இதன் வடிவமைப்பு மிர்வ் தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்டுள்ளது. RS-24 YRS மிசைலின் எடை 49 முதல் 50 டன்கள் வரை இருக்கும். இது கடினமான நிலங்களில் பயணிக்க சிரமமாக்குகிறது. அதோடு இது இன்னும் திறமையாக செயல்படுவதால் அதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த ராக்கெட் தாங்கும் மற்றும் வெளியீடு செய்யும் வாகனம், அதாவது TL, அதன் இயந்திர வடிவமைப்பில் மிகுந்த சிறந்ததாக இருக்கிறது. இது 100 டன்னிலிருந்து அதிக எடையை எளிதாக தாங்க முடியும். அதிகம் முக்கியமானதாக, TL வாகனம் 45 கிமி வேகத்தில் பயணிக்கவும் 500 கிமி வரம்பில் எரிபொருள் மீண்டும் நிரப்பாமல் செயல்படவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் செயல்திறன் மிகவும் கவனிக்கத்தக்கது. இந்த வாகனம் கடினமான நிலத்திலும் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு மற்றும் நிலைத்திருப்பை வழங்குவதற்கான பலவகை டயர்கள் கொண்டுள்ளது. இது அணுக்கரமாக செயல்படுகிறது. மிசைலை பாதுகாப்பாக வைக்க அது எப்போதும் அதன் போக்குவரத்து வெளியீட்டு கோப்பையில் இருக்க வேண்டும். இது காலத்தை மறக்காமல் பரிசோதிக்கப்படுவதாகுள்ளது. கட்சி தகவல்களை மிசைலுக்கு அனுப்புவதற்காக TL தொடர்பு இணைப்பை பயன்படுத்துகிறார்கள். இது துல்லியமான இலக்குகளை அடைய மிகவும் உதவுகிறது. மிசைலை மீண்டும் ஏற்றுவதற்கான செயல்முறை சிக்கலானது. புதிய மிசைல்களை கொண்டு வருவதற்கு சிறப்பு கருவிகள் தேவை. இது தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்துகிறது. இந்த மிசைல்கள் நிலையான மற்றும் முக்கோணமான நிலைமைகள் அடிப்படையாகவும் எதிரியின் கவனத்தை தவிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மிசைல் அணி தற்காலிக சேவைகளை நிறைவேற்றும் பொறியாளர்களுடன் கூடிய குவாண்டு கொண்டுள்ளது. இது தற்காலிகமாக ஆதரவு வழங்குகிறது. இது நிலையாக செயல்படுகின்றது. ரஷ்யாவின் US மிசைல்கள் பழைய ICBM-ஐ மாற்றுவதற்கான திட்டத்தை உட்படுத்தி 2030களில் தடுப்பு நடவடிக்கைகளை தொடரும். இது ஒரு பெரிய காலக்கெடு. பொதுவாக உலகில் நடக்கும் சிக்கலான சூழ்நிலைகள் பல்வேறு காரணங்களால் உருவாகுகின்றன. இந்த அமைப்பு அதன் மீது பாதுகாப்பான தீர்வாக செயல்படுகிறது. இந்த அணு தடுப்பு அமைப்பு பற்றிய ஆராய்ச்சி மனிதர்களின் மனைவியுடன் உள்ள அச்சத்தை குறைக்க உதவுகிறது. இது உலகின் சிக்கலான நிலையை அறிவதற்கான முக்கிய உத்தியாகும். மக்களின் அச்சத்தை ஏற்படுத்தும் நிலைமைகள் இராணுவ தொழில்நுட்பத்தின் மீது ஆராய்ச்சி செய்வதன் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகின்றன. இது உலகின் பாதுகாப்பிற்கான முக்கிய அம்சமாகும்.